ஃப்ரைடே மார்னிங் சரியான காற்று மழையாக இருந்தது. சரி மாடியில் போய் பூவெல்லாம் உடச்சிட்டு வந்துடலான்னு மழை லைட்டாக கம்மியானோன்னு மேலே வந்தேன். 2 செம்பருத்தி பூ கிடச்சிது. ஒரு குட்டி பிங்க் ரோஸ் ஒன்று இருக்குது. இந்த கலர் ரோஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், என்னோடய ஃபேவரட். ஆனால் இந்த சைஸில் தான் வந்து வருது, இதுக்கு மேலே பெருசாக மாட்டுதுன்னு தெரியல. இதுலேயே முட்டெல்லாம் கூட வந்திருக்கு. இந்த ஒயிட் ரோஸ் ரொம்ப நனைஞ்சிருச்சு. இது நேற்றே பூத்ததுனால வந்து வாடிடுச்சு மழை பெஞ்சோன்னே. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறைய ரெட் ரோஸ் இருக்குது. நிறையா ஒயிட் அண்ட் ரெட் ரோஸ் வந்து அப்படியே பூத்து குலுங்கிட்டுருக்கு. பாருங்கள், செடி ஃபுல்லாக ரோஸ். இப்போ மழை ஸ்டார்ட் ஆனோன்னு சூப்பராக பூ பூக்குது. பார்க்குறதுக்கே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அந்த பக்கம் ஒயிட் ரோஸும் நிறையா இருக்குது. இது எல்லாத்தையுமே நான் இப்போ கட் பண்ணிட்டு போகிறேன். போய் அந்த ஃப்ளோட்டிங் வாட்டரில் நம்ம அதை வந்து போட்டு வச்சோன்னா அழகாக இருக்கும். வாசலில் எப்போவுமே வந்து பூ வைப்பேன். அதுக்கு தனியாக ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன். ஷார்ட்ஸில் இருக்கும், லாங் வீடியோவும் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த கலரில் இங்கே ஒரு ரோஸ் இருக்குது. இதுலேயே 2 பூத்துருக்கு இந்த கலரில். அந்த பக்கமாக நிறைய சங்குப்பூ செடி கூட இருக்குது. அதுலேயும் நிறைய பூ இருந்தது. இது வந்து பசலைக்கீரை. இது வந்து மல்லிகைப்பூ செடி. நேற்று தான் அத்தை ஊண்டி வச்சாங்க. இது கீழாய் நெல்லி. எல்லாமே மலையில் நல்லா நனைஞ்சிருக்கு. இதுவுமே பசலைக்கீரை, கொடி பசலை. அந்த பக்கம் சங்குப்பூ செடி இருக்குது, அதுலேயும் பூ இருக்குது. இது மருதாணி. இந்த எல்லோ கலர் பூவில் இன்றைக்கி இந்த ரெட் கலர் பெட்டல் உள்ளதும் சேர்ந்து வந்துருந்துச்சு, அழகாக இருந்தது. பூ எல்லாமே பறிச்சாச்சு. இப்போ வீட்டுக்கு கொண்டு போயிட்டுருக்கேன். போய் இதை வந்து நம்ம பாட்டில் போட்டு சூப்பராக டெக்கரேஷன் பண்ணி வைக்கலாம். இந்த மஞ்சள் கலர் பூ எப்போவுமே ஒரே ஒரு பூ தான் இருக்கும் இந்த செடியில், ஏன்னே தெரியல. எப்போவுமே இதில் பார்க்கும்போது இதில் ஒரே ஒரு பூ தான் பூத்திருக்கும். இன்றைக்கி நம்ம கார்டனில் இவ்வளோ நிறைய ஃப்ளவர்ஸ் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். சூப்பராக இருக்குல்ல. இது வந்து மல்லிகைப்பூ செடி. நேற்று கொண்டு வந்து ஊண்டி வச்சாங்கன்னு சொன்னேன்ல, அதுலேருந்து பூவு ஒன்று வந்து இந்த மாதிரி இருக்குது. இதோட பேர்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் சூப்பராக வாசனையாக இருந்தது. ஒரு மல்லிகைப்பூ வந்து இந்த மாதிரி. சரி, இப்போ நம்ம வந்து பூவெல்லாம் போட்டு டெக்கரேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். எப்போவுமே எனக்கு இந்த பந்துப்பூ வச்சு டெக்கரேஷன் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் இந்த பாட்டில். பட் பந்துப்பூ செடி என்னமோ நம்ம வீட்டில் வந்து வரவே மாட்டேங்குது. பாட்டில் வைக்கிறது சீக்கிரமாக வந்து காஞ்சி போயிடுது, இல்லைன்னா வந்து கெட்டு போயிடுது அந்த செடியே. அதனால் அது மட்டும் நாங்கள் வாங்கி வைக்கிறதே இல்லை. இந்த ரோஸ் செடியெல்லாம் சின்னதாக வாங்கிட்டு வந்து கட் பண்ணி தான் இப்போ மரம் மாதிரி வளர்த்து வச்சுருக்காங்க எங்கள் அத்தை. சூப்பராக இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஒரு பூ வைக்க இடம் பத்தலை, அதனால் நான் எடுத்துடுறேன். இப்போ இதுக்கு நடுவில் இந்த சங்குப்பூ வச்சிடலாம். ரோஸ் உடைச்சதில் கொஞ்சம் இலையெல்லாம் இருந்தது. அந்த இலையை ஒன்று ஒன்றா பிரிச்சுட்டு அதையும் இதில் வந்து வச்சிடலாம். ஸோ இது ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.